மனிதர்களுக்கு வரக்கூடிய நிறைய சந்தேகங்கள் உண்டு. அதுல பிரதானமான சந்தேகம் என்னன்னு சொன்னா, தௌபா எப்படி செய்யறதுன்றது. நிறைய பேருக்கு இவ்வளவு காலமாகியும் கூட தௌபா என்பது எப்படி செய்யறது, அதுக்கு ஒரு முறை இருக்குதா அல்லது நம்ம அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, அதனுடைய நிபந்தனைகள் என்ன என்பதை தெரியாத நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்படித்தான் என்ற ஒரு கைஃபியத் இல்லாத, முறையுமே இல்லாது விட்டாலும் சில நிபந்தனைகள் தௌபாக்கு என்ன செய்யுது இருக்குது. அதை புரியாமலே இருக்கக்கூடிய மக்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா, ரெண்டு இடத்துல தௌபா கேட்பாங்க. ஒன்று ஹரத்துக்கு வந்தா அந்த தவாஃபெல்லாம் செஞ்சு 2 ரக்காத் தொழுவாங்களே, அதான் அவங்க வாழ்க்கையில ஆயுள்லே கேட்கிற தௌபாட இடம் எது? அந்த ஹரத்துல அந்த 2 ரக்காத் தொழுகிற டைம்ல தான் அங்க உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவ்வளவு டைம் எடுத்துக்க மாட்டாங்க அந்த இடத்துல. எதுல? தவாஃபுக்கு போற அவ்வளவு டைம் எடுக்கல. ஆனா இவங்க என்ன செய்வாங்க, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுப்பாங்க. எடுக்கிற பிழைன்னு சொல்ல வரல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன செய்யல, அவ்வளவு நேரம் டைம் எடுக்கல. இரண்டாவது தௌபா செய்யற இடம் 27 ரமதான் 27. அன்றைக்கு அழுதா திருப்பி மறுபடியும் அழுகுற அதே 27 தான். அதுக்கு ஒரு அழுகிறதே என்னது இல்லை. அதே நேரத்தில் அழுகிற இமாமா பார்த்தா செலக்ட் பண்றது அன்றைக்கு வந்து என்னது, அதனால இமாம்களுக்கும் ஒரு பழக்கமாயிட்டு, பள்ளியில தொழுகிற இமாம்களுக்கும் ஒரு பழக்கம், இன்றைக்கு நம்ம அழுதுதான் ஆகணும், இன்றைக்கு நம்ம அழுதுதான் ஆகணும் என்று சொல்லி எல்லாருக்கும் சொல்லி வச்சா போல 24 இரவு என்ன செய்யுது, அழுக வருது. எல்லா பள்ளிகள்லையும் அழுகிறது நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இதா தௌபா? இது தௌபாவில் எந்த ஹரம்ல எல்லாம் எங்க நடந்தாலும் கூட இது என்னது, இதெல்லாம் தௌபா. அதாவது கையேந்தி கொண்டு கண்ணீர் வடித்து சத்தம் போட்டு அழுது, மைக் போட்டு ஸ்பீக்கர் போட்டு உலகத்துக்கே அழுது தௌபா செய்யறது தௌபா இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல, சஹாபாக்கள் என்ன செய்யல, அப்படி செய்யல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுடைய மகன் அல்லது பேரன், அவரோட நடந்த ஒரு சம்பவம். மகன் வந்து சொல்றாரு, நான் சில மக்களை பார்த்தேன், அவங்க மார்க்க உரைகளை கேட்டு சத்தமிட்டு கீழே உளுந்து மயங்கி விழுந்துடுறாங்க. சிலருடைய உடல் முகமெல்லாம் என்ன செஞ்சிருது, பச்சை ஆகிறது. அதை கேட்டு அந்த மார்க்க உரைகளை கேட்டு கீழே விழுந்து துடிச்சு கண்ணீர் வடிச்சு சத்தம் விட்டு ஓலமிட்டு என்ன செய்யறாங்க, அழுகிறாங்க. சில பள்ளிகள் எல்லாம் அப்படி என்ன செய்யும் நடக்கும், முன்சப்புல சத்தம் போறதெல்லாம் என்ன செய்யும் நடக்கும். உடனே அவர் சொல்றாரு, திருப்பி அந்த மஜ்லிஸுக்கு போக வேண்டாம், காரணம் நான் நபித்தோழர்களோடு இருந்திருக்கிறேன், அவங்க எல்லாம் பார்த்திருக்கிறேன், அவங்க எல்லாம் மிகப்பெரிய இறைச்சம் உடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரும் இப்படி சத்தம் போட்டு அழுது என்ன ஒப்பாரி வச்சதாக, உலகத்துக்கே கேட்கிற அளவுக்கு ஒப்பாரி வச்சதாக அவங்க என்ன செய்யல, காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் தொழுகைக்கு முற்படுத்துங்க என்று சொல்ற இடத்துல வேண்டாம் என்றாங்க. ஏன்னா அவர் தொழுதா ஓதினா என்ன செய்வாரு, அழுதுருவார் என்றார். அப்ப அவங்க அதுல பின்னாகத்தான் பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ முறை தொழுவிச்சுக்கிறாங்க, அழுது கண்ணீர் வடிச்சு ஓலமிட்டு துஆ கேட்டதாக என்னது இல்லை. எப்பொழுது எங்களது தக்வா, எங்களது இஹ்லாஸ், எங்களது கண்ணீர் உண்மையிலேயே பெருமதியாக இருக்கணும் அப்படி என்று சொன்னால் தனிமதான், அல்லாஹ்வுக்கு முன்னால மட்டும்தான் கண்ணீர் வந்து, அதாவது தௌபாவுக்குரிய கண்ணீர், அதாவது மன்னிப்பு கேட்கக்கூடிய இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்டு அழுகிறது என்றது அல்லாஹ்ட்ட உங்களுக்கு கபூல் ஆகணும்டா உங்களுக்கு அதுல மிகப்பெரிய இஹ்லாஸ் இருக்கணும், மிகப்பெரிய இஹ்லாஸ். அந்த மிகப்பெரிய இஹ்லாஸ் ஏற்படுற இடம் தனிய இறைவனிடத்துல நீங்க அழுகிற அழுகையில தான் இருக்குது, தனிய இறைவனிடத்துல நீங்க கேட்கிற துஆல தான் அந்த இன்பமே. காரணம் என்ன, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் அந்த விஷயம் தெரியும், வேற யாருக்கும் இந்த உலகத்துல என்ன தெரியாது. நீங்க மன்றாடுவது கண்ணீர் வடிப்பது தெரியாது. அதனாலதான் சுன்னத்து தொழுகைகள்லாம் கூட வீட்டுல தான் சிறந்த இஸ்லாம் என்ன செஞ்சது சொல்லுச்சு. காரணம் என்ன, பள்ளியில எல்லாரும் சமம், எல்லாரும் தொழுதாச்சு போயாச்சு, யார் கூட தொழுறா யார் குறைய தொழுறான்னு என்னது தெரியாது. தனிய தொழுகிற தொழுகைகள்லாம் எங்க தொழணும், வீட்டுல தான் என்ன செய்யணும் தொழணும்னு சொன்னதுக்கான காரணம் அது. என்ற அளவுக்கு ஒரு முஸ்லீம் அபஅத் மினர் ரியா, முகஸ்துதியிலிருந்து தூரமாக இருக்க பார்க்கணும். ஆனா தௌபா இன்றைக்கு எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னால், அதாவது பப்ளிக்காக போய் நின்று மக்கள் ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் போட்டு போகக்கூடிய அந்த இடங்களுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு, இதுதான் தௌபா அப்படின்னு நினைக்கிறாங்க. தௌபா என்றாலே கண்ணீர் கட்டாயம் வரணும் என்ற ஒரு ஃபார்மேட் உருவாயிட்டு, அப்படியா இல்லையா? கண்ணீர் வராட்டி அது என்னது இல்லை, தௌபாவே அல்ல. கண்ணீர் வராட்டி அது தௌபா இல்ல, கண்ணீர் வந்தா தான் அது என்ன தௌபா என்ற அளவுக்கு அது ஆயிட்டு. அதே நேரம் என்ன, அதாவது ஒரு மனிதன் அந்த இடத்துல இருந்து அவனோட முகம் உடல் எல்லாம் உருகணும், சவுண்ட் வெளியாகணும், அப்படி என்ற அளவுக்கு தௌபா என்ன செஞ்சுட்டு ஆகிட்டு. சிலர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் தௌபா கெசட் என்ன செஞ்சுக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க. அந்த கெசட்டை போட்டுட்டு அதுல வந்து அவர் அழுகிற என்னது பார்த்து இவர் கேட்டு இவர் சத்தம் போட்டு இப்படி அழுகிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் அழுக கொஞ்சம் பவர் ஆகிறதுக்காண்டி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி விடுறாங்க. நடக்குதா இல்லையா? பள்ளியில 27 போட்டு லைட் ஆஃப் பண்ணி அப்படின்னா என்ன, இன்னும் கொஞ்சம் அழுகுறது. அது சரி வராட்டி இன்னும் இதெல்லாம் தௌபாவுடைய தவறான அணுகுமுறைகள். அல்லாஹ்வின் பக்கம் மீள்றதுன்றது இப்படி அல்ல இது. அதாவது சிலர் என்ன செய்யறாங்கன்னா, கபர் இருக்குது, கபர்ல கொண்டு வந்து ஆளை உட்கார படுக்க வச்சிடுறாங்க, சரியா? அது இரவுல படுக்க வச்சு உட்கார்ந்து அவனுக்கு அட்வைஸ் என்ன, இப்ப வந்து முன்கர் நக்கீர் வரான்,
சரியா? உங்கள்கிட்ட வந்து மன் ரப்புக வமாதீனுக வமன் ஹாதா இந்த மாதிரி என்னது, இந்த மாதிரி 2-3 கேள்விகள் உங்கள்கிட்ட இப்போ கேட்பாங்க. அப்படியே அவன் இருட்டு பயம் வேற இருக்கு, அதெல்லாம் இறையச்சம் அல்ல, விளங்கிட்டா? கபருக்குள்ள உட்கார வச்சுக்கிறது, இருட்டு பயம் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தௌபா கேட்கறது இல்லை. அவன் அந்த பயத்துல தௌபா கேட்க வாய்ப்பு இருக்குது, விளங்கிட்டா? அல்லாஹ் என்னை காப்பாத்திரண்டு அதுக்காக வேண்டி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு உள்ள வச்சு எல்லாம் செஞ்சு போட்டோ வேற அடிச்சுக்கிறனால முடிஞ்சு. இன்று கபரில் நடந்த தர்பியா, இன்று கபரில் நடந்த தர்பியான்னு சொல்லி நல்லா ஃபிளேஷ் அடிச்சு கபரில் அடிச்சு ஒரு போட்டோ போட்டு போட்டுறது. இன்னும் கொஞ்சம் காலம் போனா கபர்ல உள்ளவன் செல்ஃபி அடிக்க வாய்ப்பு இருக்கு, விளங்கிட்டா? இந்த லெவலுக்கு கொண்டு போய் இதெல்லாம் இஸ்திஹ்ஸா பித்தீன். இவங்க இறையச்சம் என்ற பேர்ல செய்யறாங்க. இந்த மார்க்கத்தை பரிகசிக்கிறது, இது வந்து மார்க்கத்தை பரிகசிக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செஞ்சு விட்டுரும். இதெல்லாம் ஒரு தர்பியா. உலகத்துல ஒருத்தன் வந்து அல்லாவுக்கு நீ பயப்படுறியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான். நான் அல்லாவுக்கு மட்டும்தான் பயம். அப்ப சிங்கம் மட்டும் பக்கத்துல வந்து ஓடுறான். இவன் நீங்க அல்லாவுக்கு பயம் சொல்லி இப்ப சிங்கத்தை கண்டு ஓடுறீங்கன்னு கேட்டான்டா, பிரச்சனை வந்து கேட்கிறவன் பிரச்சனை தான், விளங்கிட்டா? இதெல்லாம் இறையச்சம் என்றது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தனது தீங்கு நன்மை இந்த 2 விஷயத்துல உலகத்துல எவனே நீங்க பயப்படக்கூடாது. அல்லாஹ்க்கு தான் என்ன செய்யணும், பயப்படணும். தீங்கு செய்யற விஷயத்திலே நன்மை செய்யற விஷயத்திலையும் இறைவனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும். எனக்கு அந்த ஆற்றல் இறைவன்ட்ட மட்டும்தான் அது இருக்குது, வேற எவரும் எனக்கு என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது என்றதுதான் சப்ஜெக்டை தவிர, சிங்கம் நம்மளை விரட்டினா கடிச்சு சாப்பிடும் என்ற மூளையை இல்லாமக்கிறதுல தக்குவா அது இருக்கணும். அது என்ன செய்யணும், இருக்கணும். இப்படி இந்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன செய்யறாங்க, இன்றைக்கு ஒரு சூழலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி அள வைத்து கண்ணீர் வடித்து இதுதான் தௌபா, அப்படி இல்லாட்டி தௌபா அல்ல. நிறைய பேர் 90% நம்ம உருகி வழிஞ்சி கண்ணால கண்ணீர் ஓடி சத்தமிட்டா தான் தௌபான்னு என்ன செய்யறாங்க, விளங்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம். தௌபாக்கு ஒரு ஃபார்மேட் டைம் என்று உருவாக்கி வச்சுக்கிறது என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே இதெல்லாம் தௌபா. தௌபாவை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் தௌபாவுடைய நிபந்தனைகள். ஒரு மனிதன் தௌபா செய்ய போறான்டா, தௌபான நான் என்ன சொல்லிட்டேன் உங்கள்ட்ட, இறைவன் பக்கம் மீள்றதுன்னு அர்த்தம். இறைவன் பக்கம் மீளுவது அப்படின்னு அர்த்தம். இஸ்திக்ஃபார் என்றா இறைவன் பாவ மன்னிப்பை கேட்டல் அர்த்தம். பாவ மன்னிப்பை கேட்டல் அப்படின்னு அர்த்தம். இதுதான் குர்ஆன்ல சொன்னாலே நம்ம பார்க்கிறது. மீள்றதும் இறைவன் மன்னிப்பை கேட்கிறது. தௌபா என்றது மீள்றது. எந்த ஒரு இஸ்திக்ஃபார்லையும் தௌபாலையும் இஸ்திக்ஃபார் இருக்கும். எந்த ஒரு தௌபாலையும் இறைவன் பக்கம் மீள்றதுலையும் ஒரு இஸ்திக்ஃபார் என்ன செய்யும் இருந்தாலும் பாவ மன்னிப்பு கேட்டது. எப்படி என்று சொன்னால், முதல் நிபந்தனை எப்பொழுதுமே பாவ மன்னிப்பு என்றதுல அன்னதும் அலத்தம், இதான் முதல். பாவம் செய்து விட்டேனே என்று ஒருவன் வருந்துகின்ற வருந்துதல் இருக்குதே, உருகுதல் இருக்குதே மனசுல, அதுல நொந்து போறது இருக்குதே, அதுல கவலைப்படுறது இருக்குது, இதுதான் முதலாவது தௌபா என்றது. முதலாவது எவ்வளவு கண்ணீர் வடிச்சு, அதாவது தெளிவாக சொல்லலாம், ஹரம்ல வந்து இந்த மாதிரியான கட்டங்கள்ல அல்லது 27 வந்து பள்ளிகள்ல அழக்கூடிய நிறைய பேர் பாவத்தை பத்தி எந்த விதமான சட்டையும் இல்லாம அழுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி பொருட்படுத்தாம 27 அழனும் அழுதா அல்லா மன்னிப்பான், 27 அழனும் அழுதா மன்னிப்பான். அதே பாவம் நம்ம எப்பயும் செய்யத்தான் போறோம், அதே பாவம் எப்பயும் செய்யத்தான் போறோம். ஆனா அழுகிறது, ஆனா என்ன செய்யறது, அழுகிறது. முதல் நிபந்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னதுமு ஹுவ தௌபா, மன வருத்தம் இருக்குதே, வேதனை இருக்குதே, அதுதான் தௌபான்னாங்க ரசூலுல்லாஹ். நீங்க மன வருந்துகிறீர்களே, இதுதான் தௌபா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பாவத்தை இஸ்திஷார் பி ஹுதூரத்தி தம், பாவத்துடைய அந்த பாரதூரம், பாவத்துடைய இதன் அந்த மனசுல நீங்க உணர்றீங்க பாருங்க, உணர்ந்து வேதனைப்பட்டு துடிச்சு பாவத்தை செஞ்சிட்டமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருகுதல் இருக்குது, இஅ்திராஃப், அதுதான் முதலாவது என்ன தௌபா என்பது புரிஞ்சு. இது இல்லாம ஒரு தௌபா என்னது இல்லை, மனவேதனை இல்லாம எதுவும் இல்லாம எந்த விதமான தௌபாவும் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.